நிர்பட வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் தான் நாங்கள் வந்து என்னென்னா அத்விகாவுக்கு மொட்டைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து என்னென்னா போகிற அன்னைக்கு சஷ்டி இருந்தது. அதனால் மார்னிங் 5 o'clock இவ்வளோ கூட்டம் இருந்தது. 5 மணிக்கே மொட்டை போடுறதுலாம் வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு 5:30 கிட்ட தான் அந்த இடத்துக்கே போனோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ மொட்டை போடுற இடத்துலையுமே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. அன்னைக்கு நான் பயந்துக்கிட்டே போனது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா விசேஷ நாட்களில் திருச்செந்தூரில் சொல்லவே வேண்டாம். 4 hours ஆகுது நின்று நம்ம வந்து சாமியை தரிசிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால தான் நாங்கள் சீக்கிரமாகவே என்னென்னா அத்விகாவுக்கு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவளுமே வந்து என்னென்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணா. ஃபஸ்ட்டு 2 முட்டையில அவள் அழுதா. பட் இந்த முட்டையில் அவள் அழுல. ரொம்பவே வந்து என்னென்னா க்யூட்டாக கோஆப்ரேட் பண்ணா. பேபிக்கு மொட்டை போட்டதுக்கு அப்புறம் குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு மண்டையில் சண்டனெல்லாம் பூசி விட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவளை கூட்டிகிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக போனோம். ஸோ அன்னைக்கு வந்து என்னென்னா மார்னிங் இயர்லியாக வந்ததுனால சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு நாங்கள் உள்ளே போனோம். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் இந்த மயில் பார்த்தோங்க. திருச்செந்தூருக்கு வந்து இந்த மயில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அப்படியே அந்த முருகனே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னா அப்பா அம்மா எல்லாருமே வந்ததுனால அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு ஆதார் கார்டு காட்டி நம்ம வந்து என்னென்னா ஸ்பெஷல் ரோ விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா கேட்டு நாங்கள் போனோம். கும்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்குள்ள அத்விகா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. ஃபைனலாக கடலில் கால் நினச்சிட்டு இந்த மூவர் சமாதிக்கு போனோம். இந்த மூவர் சமாதி பற்றி நான் தனி வீடியோ கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.